திருப்பம் தரும் திருப்புகழ் கிட்டத்தட்ட 19 பாடல்கள் நிறைவு பெற்றிருக்கு. நான் ஒரு 50 பாடல்கள் தேர்வு செஞ்சேன். குமுதம் பக்தியில் முதல்ல ஐயா ஜெயப்பிரியன் ஐயா கிட்ட பேசுகிறப்போ நான் சொன்னேன், சார் திருப்புகழில் கிட்டத்தட்ட 16,000 பாடல்கள் இருக்குது. அதில் நம்மளுக்கு கிடைச்சது 1330. நான் முருகரை உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் தேடி தேடி கண்டுபிடிக்கிறப்போ அதுலேயும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை திருப்புகழில் சொல்லியிருக்கிறேன். அந்த சிறப்புலேயும் சில சிறப்பான விஷயங்களை தேர்ந்தெடுத்து நான் பதிவு பண்ணான்னு இருக்கேன் திருப்பம் தரும் திருப்புகழில். அதனால் இதில் ஒரு எல்லா பாடலும் சொல்ல முடியாதுங்க சார், ஒரு குறிப்பிட்ட பாடல் மட்டும் செலக்ட் பண்ணி நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னாரு. அதே போல் திருப்புகழ் இது பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலான்றதே நான் முன்கூடியே நான் சொன்னேன். கந்தர் அலங்காரத்தில் ஒரு பெரிய இந்த கலியுகத்துக்கு தேவையான ஒரு அருமருந்தை கொடுத்துருக்காருங்க சார். அந்த அருமருந்து 4 வரி ஆனாலும் இந்த பக்தர்களோட வாழ்க்கையை அவங்க ஆயுஸ் முடிகிற வரைக்கும் மாற்றுற அளவுக்கு ஒரு பெரிய சக்தி உள்ளது. அதனால் கவலையை போக்கும் கந்தர் அலங்காரம் அடுத்தது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எப்படி திருப்புகழ் நடக்க போகுது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 50 சொல்லிடுவோமா இல்லை பாதிலே நின்றுமா? ஏன்னா நடுவில் கடந்த ஒரு வாரம் வர முடியாமல் போயிடுச்சு. அது கூட எப்படின்னா அன்றைக்கி ஐயா சொன்னார், ஏதாவது ஒரு வாரம் நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரும் ஒரு பெரிய முருக சக்தி படைத்தவர் தான். நிறைய விஷயங்கள் எனக்கு உணர்த்திருக்காரு. நான் அவர்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஏதாவது ஒரு வாரம் தள்ளி போனார். அதே மாதிரி கடைசியாக ஒரு வாரம் தள்ளி தான் வந்துச்சு புத்தகம். அப்போ நிறைய பக்தர்கள் கேட்டிருந்தீங்க, ஏன் சார் இந்த மாதிரி இந்த வாரம் பதிப்பு வரல அப்படின்ட்டு. கலியுகத்தில் உங்களால் தெய்வ சக்தியை பரப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பல தடைகள். ஏன்னா ஒரு கோவில் கட்டுறவங்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், பணம் இருக்கும், வேலையாட்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த சிலையை போய் ஆர்டர் பண்ணுறதுக்கு பல தடைகள் இருக்கும். சிலையை ஆர்டர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வரதுக்கு பல சோதனைகள் இருக்கும். அந்த மாதிரி கலியுகத்தில் தெய்வ விஷயங்களை பரப்புறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதில் வெற்றிகரமாக 19 பாடல் முடிச்சு இன்னைக்கு 20வது பாடலை பதிவு செய்கிறன்றது உண்மையிலேயே முருகப்பெருமானோட அன்பு, கருணை, அவரோட ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதில் வடபழனி ஆண்டவர் முருகப்பெருமான் இதை முன்னிட்டு நடத்துகிறாரு. இப்படி ஒரு தலைப்பு கொடுத்ததே அந்த கோவிலில் தான் கிடச்சிது. ஸோ முருகப்பெருமானுக்கு நன்றி. நீங்களும் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த காணொலி பார்க்குறப்போ.